வணக்கம் மக்களே. என்னடா இவ கையில் கட்டப்பை வச்சுட்டு சுற்றுறான்னு பார்க்குறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலன்னா ஜீனி தர மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் ரேஷன் கடைக்கு போயிட்டுருக்கோம். மங்களகரமாக சாமியை கும்பிட்டுட்டு கேட்டை நல்ல பிள்ளை மாதிரி சாத்திட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் தெருவில் புதுசாக ராட்டினம்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியாவில் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கும் போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்தாங்க. பரவாயில்ல, யூடியூபருக்கு இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நானும் சீன் போட்டுட்டே வந்துட்டேன். ஹாயாக மல்லாக்க பார்த்துட்டே வரும்போது தூரத்தில் ஒரு ரேஷன் கடை தெரிஞ்சிச்சு. ஆத்தாடி ஏன்னா இவ்வளோ கும்பல்னு பார்க்கும்போது நல்ல வேலை எங்கள் அம்மா கிராஸ் பண்ணி வேறு கடைக்கு வந்துட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே ஜீனியும் கொடுத்துட்டாங்க. ரோட்டில் பல்ல கட்டிகிட்டே வந்துட்டு இருந்தால எங்கள் அம்மா திடீர்னு பேக்கரியில் போய் நிறுத்தினாங்க. சரி கிறிஸ்மஸ்க்கு கேக்கே வாங்கலே, இப்போ ஏதாச்சும் போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஐயா கேக்குன்னு போய் கேட்டால் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. சரி வெஜ் ரோலாச்சும் கொடுப்பா அப்படின்னோடனே வெஜ் ரோலை வாங்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. சரி வீட்டுக்கு தான் போகிறோன்னு பார்த்தா எங்கள் அம்மா போகிற வழியில் ஒரு மளிகை கடையில் போய் நிறுத்தினாங்க. போய் மல்லித்தூள் வாங்கிட்டோம் அப்படின்னாங்க. நானா அந்த கடை ஃபுல்லாக போய் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே வேலை செய்கிறவங்கள கூட விடலை, அவங்களே போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ திரும்பவும் வந்த வழியில் தான் போகிறோம். ஏன்னா வேறு வழியில் போனால் வழி